காவேரி வந்து அப்பளக்கட்டு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறாங்க. பின்னாடியே விஜயும் வந்து அந்த கடைக்கு போயிட்டு காவேரிய பார்த்துட்டு, "என்ன காவேரி உங்க அப்பளம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நேத்து குடுத்தது ஃபுல்லாத்தையும் நான் தான் வாங்குனேன்." "ஓ! அப்படியா? அதனால தான் அந்த கடைக்காரர் வந்துட்டு அப்பளம் இன்னும் அதிகமா வேணும் ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னாரா? இத மட்டும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சது அப்பள பிசினஸும் பண்ண வேண்டாம்னு சொல்லிருவாங்க. ஏற்கனவே நான் வேலைக்கு போகாம சரி பிசினஸாவது பண்ணலான்ட்டு இது பண்ணேன். இப்ப இதுவும் போயிடுச்சுன்னா நான் வீட்ல சும்மா இருக்க வேண்டியதான்." அப்படின்னு சொன்ன உடனே விஜய் இருந்துகிட்டு, "ஏன் காவேரி நீ சும்மா இருக்க? நம்ம ஆபீஸ்ல உனக்கு வேலை இருக்கு. அதுவும் எம்டி போஸ்டிங். நீ என்னோட ஆபீஸ்லயே வந்து ஜாயின் பண்ணிடு. உனக்கு சம்பளமும் நான் அதிகமா குடுத்துருவேன்." விஜய் வந்து வீட்டுக்கு போனதும் அந்த அப்பளக்கட்டை ஓபன் பண்ணி அப்பளத்தை பொரிச்சு எடுத்துட்டு போய் சாரதா கிட்டே குடுக்குறாங்க. "அத்தை, நான் வந்து அப்பளம் வந்து ரெடி பண்ணேன். இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க." சாரதா வந்து காவேரி கிட்ட, "இந்த தம்பி கம்முனே இருக்க மாட்டாரு போல. நம்ம அப்பளக்கட்டை எடுத்துட்டு போய் பொரிச்சு நம்மளுக்கே எடுத்துட்டு வந்து குடுக்குறாரா? அந்த அளவுக்கு அவர் லொல்லு அதிகமா தான் போச்சு." விஜய் வந்து அப்பளத்தை வீட்டுல குடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கங்கா இருந்துகிட்டு, "அம்மா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேம்மா, நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆகக்கூடாது. காவேரியை வந்து விஜயோடவே அனுப்பி வச்சிடலாமா? அவரும் வந்து காவேரிக்காக தானே இங்க வந்து குடியிருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நாங்க கடையில இருக்கும்போது நிவினும் வந்து இதேதாம்மா சொல்லிட்டு போனாரு. எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து காவேரியை விஜயோட அனுப்பி வைக்கிறதுக்கு சம்மந்தமா, நீங்க மட்டும்தான் இன்னும் பிடிவாதத்துல இருக்கிறீங்க." குமரன் இருந்துகிட்டு, "ஆமாங்க அத்தை, கங்கா சொல்றது கரெக்ட் தான்" அப்படின்றாங்க. சாரதா மனசு மாறுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.